ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மண்டே மார்னிங். இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, டே கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலேயே வந்து "எப்படிக்கா இவ்வளோ வேலைய வந்து செய்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன். எந்த வேலையா இருந்தாலுமே அத வந்து நம்ப நெனைக்கிற விதத்தில தான் இருக்கு. இவ்ளோ வேலை தானா?" அப்படின்ற மாரி. "ஐயோ! இவ்ளோ வேலையா?" அப்படின்ற மாரி நம்ம நெனைக்கிறதுல தானே இருக்கு. அந்த மாரி எந்த வேலையா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு அலுப்பே இல்லாம எடுத்துட்டு போறதுல தான் இருக்கு. நம்ம எப்பவுமே காலையில வந்து நம்ம மைண்ட வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சிருந்தா தான், நம்ம வீட்ல இருக்கிறவங்களையும் நம்ம ரிலாக்ஸா வச்சிருக்க முடியும். அதே நம்ம கடுப்பா வச்சிருந்தாலே, அன்னைக்கு வீடே வந்து பார்த்தீங்கன்னா, கடுப்பா தான் இருக்கிற மாரி தெரியும். நான் இந்த நெறைய வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா காலையில நான் வந்து கத்த ஆரம்பிச்சேன்னா, அவர் வந்து என்கிட்ட கத்துவாரு. அப்புறம் பசங்கிட்ட வந்து கத்துவாங்க. இந்த மாரி வந்து அதுலேருந்து நான் நெனச்சுக்கிட்டேன். நம்ம வந்து இதுக்கப்புறம் மைண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கணும். நம்ம வந்து கோவப்படக்கூடாதுன்னு நெறைய வாட்டி நெனைப்பேன். இருந்தாலுமே வந்து ஒரு சில வாட்டி என்னைய மீறி வந்து கோவப்படும். அதனால எந்த வேலையா இருந்தாலுமே நம்ம தான் வந்து செய்ய போறோம். அதனால வந்து கடுப்பாகாம ரிலாக்ஸா வந்து செஞ்சுக்கணும். மைண்ட வந்து ரிலாக்ஸா வந்து செய்யணும்னு நான் வந்து நெனைப்பேன். என்னடா இது பலாப்பழ சீசனே இல்லாம பலாப்பழத்த உருட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு நெனைப்பீங்க. நேத்து வந்து கொஞ்சம் வெளியில வந்து போயிருந்தாரு. அங்க வந்து எடுத்துட்டு வந்தாரு. வந்த உடனே இந்த பலாப்பழத்துல வாசனை வருதா, பழுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துருந்தேன். யாராச்சும் இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு வந்து இந்த முந்திரி பயிர் போய் வாங்கிட்டு வந்தாரு. காலையில தூக்கத்திலேயே வந்து 6 மணிக்கு இந்த முந்திரி வந்து வேணுமான்னு வந்து கேட்டாங்க. இவரு வந்து வேணும்னு சொல்லிட்டாரு. அது எங்க போய் வாங்கிட்டு வரேன்னா, எங்க சொந்த ஊர் தாண்டி வந்து போய் வாங்கிட்டு வரோம். அப்புறம் என்ன ஊன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு அவ்ளோ தூரம் போய் நேத்து போய் வாங்கிட்டு வந்தாரு. ஈவினிங்கா தான் வந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த பச்சை முந்திரி அந்த அளவுக்கு பிடிக்கும். அதனால தான் அவ்ளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது சீசன் டைம்ல தான் வந்து கிடைக்கும் இல்லையா? அதனால சொல்லி வச்சிருந்தாரு. இப்ப கிடைச்சது உடனே சரி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 வந்து கொஞ்சம் கம்மி ரேட்ல தான் வந்து கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஏன்னா அவ்ளோ பிடிக்கும். எனக்குமே வந்து இது சாப்பிட்டு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது மட்டன் குழம்புல வந்து போட்டு வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த மாரி எதுவும் செய்ற மாரி இல்ல அப்படின்றதுக்காக பசங்களுக்கு வந்து முட்டை சாதம் வந்து செய்ய போறேன். சரி அதில வந்து கொஞ்சமா அவிச்சு வந்து போட்டு குடுக்கலாம். நல்லாருக்கும். இது எதுல சேர்த்தாலுமே நல்லாருக்கும். சாம்பார் வைக்கலாம், வேற ஏதாவது மட்டன், சிக்கன் அதுக்கப்புறம் அந்த பக்கோடா மாரி வந்து போடலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கொஞ்சமா மட்டும் எடுத்து செஞ்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஒரு கோணலா இருக்கு. அதில எப்படி பழம் சொல்லலாம் இருக்கா என்னன்னு தெரியல. அவரே ஏறி வந்து பறிச்சுட்டு வந்தாராம் மரத்துல. இதான் இருந்தது. வேற இந்த டைம் வந்து சீசன் இல்ல இல்லையா? அதனால அந்த பிஞ்சு மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு இன்னைக்கு முட்டை சாதம் செஞ்சு குடுத்துட்டு, சிம்பிளா வந்து தோசையும், தேங்காய் சட்னி தான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். மதியானத்துக்கு வந்து வேற சாப்பாடு வந்து செய்யணும். அதனால காலையில வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து வேலைய முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தங்கச்சி வந்திருந்தா. அதுக்கப்புறம் வந்த பிறகு எனக்கு சட்டி வாங்கி குடுன்னு சொல்லியிருந்தா. அதனால அங்க பக்கத்துல போய் கூட்டு போய் காமிச்சிருந்தேன். இந்த சின்ன பருப்பு கடையிற சட்டியும், அதுக்கப்புறம் வாணல் மட்டும் தான் இருந்தது. வாணல்ல வேற டிசைன் இல்ல. சரி இதுவே போதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சமயமுத்து, சோனியா இவங்க 6வது திருமண நாள் கொண்டாடுறாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்மா. இன்று போல் இன்றும் சந்தோஷமாவும், ஆரோக்கியமா இருக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.